வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நம்முடைய சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய செல்வம் அவர்கள் அளித்த மருத்துவ செல்வம். மருத்துவத்திலே அவ்வளவு கரைபோகி இருந்த ஞானிகள் சித்தர்கள். அவர்கள் சொன்ன மருந்துகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன மருத்துவ கருத்துக்கள் இன்றைக்கு நவீன அறிவியல் ஆய்விலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. அதை புறந்தள்ள முடியவில்லை. அவ்வளவு சிறந்த மருந்துகளை சித்தர்கள் மூலிகைகளிலே இருந்து உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ நகைச்சுற்று என்று ஒன்றை சொல்லுகிறோம். நகைச்சுற்று என்றால் இந்த நகத்தில் நகைக்கண், கண் என்று இந்த கை விரல்களிலும் கால் விரல்களிலும் இருக்கிற அந்த நகம் இருக்கிற பகுதியை நகைக்கண் என்று சொல்லுவார்கள். கண் என்றால் வழி. இந்த கண்ணை போல பாதிக்க வேண்டியது இந்த கால் நகங்களும் கை நகங்களும். ஏன்னா அதன் வழியாக தொற்றி கிருமிகள் உள்ளே போயிடும். அதனால தான் கையில் நகம் வளராமல் பார்த்து கொள்ள வேண்டும். கையில் நகம் இருந்தால் அந்த நகை இடுக்கிலே கிருமிகள் சேர்ந்து அது உண்ணுகிற போது கையில் இருந்து உணவிலே சேர்ந்து அது நோய்களை உருவாக்கிவிடும். இப்போ ஹேண்ட் வாஷ் டே என்று உலகம் இன்றைக்கு ஒரு நாளை கொண்டாடுகிறது. இந்த கையை சுத்தமாக வைத்து கொண்டாலே பல நோய்களை வராமல் தடுத்து விடலாம். சித்தர்கள் கண்டு இருக்கிறார்களே, கையை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு மூலிகையை கண்டுபிடித்தார்கள். அதற்கு பெயர் அழவனம். சில நேரங்களில் தாயை ஒரு மருந்து சாப்பிட சொல்லணும்னா உனக்கு உடம்புக்கு நல்லதுன்னா அவள் சாப்பிட மாட்டான். குழந்தைக்கு நல்லதுன்னா உடனே கொண்டாங்கன்னு வாங்கி சாப்பிட்டுடுவான். ஒரு பெண்ணை இதை உபயோகப்படுத்துன்னு சொன்னால் அவள் உபயோகப்படுத்த மாட்டாள். இது அழகாக இருக்கும், இதை சாப்பிட்டீங்கன்னா இதை பூசணின்னா அழகாக இருப்பேன்னா கொண்டாங்க, எனக்கு 2 வேணும்னு வாங்கி கொள்ளுவான். அது மாதிரி நகத்திலே கிருமிகள் தொற்றிக்கொண்டு உடலுக்கு நோயை உருவாக்காமல் தடுப்பதற்கு நகத்திலே தடவுகிற உலர வைத்து பூசி உலர வைத்து அதை கழுவினால் அப்படியே அழகாக செந்நிறம் இருக்கும். சிவப்புன்னா நமக்கெல்லாம் ஒரு போதை இல்லை. அதனால் அந்த அழகை தருவதற்கு செந்நிறமாக நகைக்கண்ணிலே பூசுவார்கள். அழவனம் என்று சில பகுதியில் சொல்வார். அது அழகை தருவதனாலே அழவனம். இன்னும் சில ஊரில் அளவானம் என்று சொல்வார்கள். மருத்துவத்திலே அதை மருதாணி என்று குறிப்பிடுவார்கள், அல்லது மருதோன்றி என்று சில பகுதியில் சொல்வார்கள். அது லாசோனியா இன்னர்மிஸ் என்று தாவரையல் பெயரிலே அழைக்கப்படுகிறது. மருதாணி. அந்த மருதாணியை கொண்டு வந்து அரைத்து சிலர் அதில் நிறம் வர வேண்டும் என்பதற்காக பாக்கு சேர்த்து அரைப்பார்கள். கொஞ்சம் சிறிதளவு சுண்ணாம்பையும் பாக்கையும் சேர்த்து மருதாணியை அழைத்து பூசுவார்கள். இது எல்லாமே சக்தி வாய்ந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட். அந்த பகை நுண்ணுயிரிகளை கொல்லுகிற மருந்தை போல, ஆன்டிபயாட்டிக்ஸ் போல பகை நுண்ணுயிரி கொல்லி மருந்துகள். அதுபோல இது பின்விளைவுகளை ஏற்படுத்தாமல் ஆனால் நுண்ணுயிரிகளை நம்மை அணுகாமல் தடுப்பதனாலே அதை கையிலே பூச சொன்னார்கள். தேரையர் சொல்றார், சொல்லு நக கண்களிலே சொல்லு நக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு. எதில் போகுமா? மருதாணி இலையிலே போகுமா? சொல்லு நக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு கொல்லுமது மேகம் கொம்மை முலை மங்கையர்க்கு கொல்லுமது மேகம் கொம்மை முலை மங்கையர்க்கு காணும் பெரும்பாடு கட்டழிக்கும் வெட்டை எல்லாம் காணும் பெரும்பாடு கட்டழிக்கும் வெட்டை எல்லாம் நானும் மருதோன்றிக்கு நாடு. தேரையர் சொல்றார், இத்தனை பண்பு இருக்கிறது. அதை நகைச்சுற்றிக்கு நகத்திலே வருகிற புண்ணும் அரிப்பும் அதனோடு வீக்கமும் வலியும் குடைச்சலும். எனக்கு தெரிஞ்சு இந்த நகைக்கண்ணிலே வருகிற நகைச்சுற்று என்கிற நோயினுடைய வலி தாங்க முடியாமல் விரலையே கட்டையில் வைத்து நறுக்கி கொண்டவர்கள் உண்டு, தற்கொலை செய்து கொண்டவர்கள் உண்டு. அவ்வளவு கடுமையான வலியை தரும். அதை வராமல் தடுக்கும். சொல்லு நக கண்களிலே சுற்றி வரும் புண் அரிப்பு
சுற்றி வரும் புண்ணும் அரிப்பும் நகைச்சுற்றியும் குணமாக்கும். ஆகையினாலே மருதான்றியை அரைத்து மாதத்திற்கு 2 முறை ஆண்களும் பெண்களும் நகைக்கண்ணிலே அழகுக்கு மட்டுமல்ல கிருமி தாக்கத்தை வராமல் தடுப்பதற்கு பயன்படுத்துங்கள். ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.